நண்பர்களே, ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றதே அவாய்ட் பண்ணிட்டேன். அதனால ரீல்ஸ் ரியாக்ஷன்லாம் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம நியூஸ் சேனல் போகணும்னு அவசியம் கிடையாது. இன்ஸ்டாகிராம் வந்தாதான் நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியுது. நியூஸ் சேனல்ல போனா அங்க போய் மீம்ஸ் தான் இருக்குங்க, நியூஸ் இருக்க மாட்டேங்குது. பிக் கோட் மூலம் ஊர் சுற்றியதால் சங்கீதாவை கோர்ட்டுக்கு செல்ல வைத்திருக்கிறது விஜய் த்ரிஷா ஜோடி. அதனால வாங்க இன்ஸ்டாகிராம போய் நோண்டி பார்ப்போம். இன்னைக்கு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நான் ரீல்ஸ் ரியாக்ஷன் போடணும்னு நினைச்சதே நம்ம அகமத் மீரன்னால தான். இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன். அகமத் மீரான் அப்படின்னு ஒரு இன்ஃப்ளூயன்சர் இருக்கான், ஒரு யூடியூபர் கூட. இன்கேஸ் உங்களுக்கு அகமத் மீரன் யாருன்னு தெரியாட்டி, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மீரா மித்துன்னு ஒரு கேரக்டர் இருந்துச்சு. மீரா மித்துன்னு அவ பேரை வச்சு சம்பாரிச்சதை விட அகமத் மீரன் தான் அவன் பேரை வச்சு அதிகமா சம்பாரிச்சாங்க. அந்த ஒரு பொண்ணை பத்தி பேசி பேசி பேசியே அவன் வந்துட்டு அந்த பொண்ணோட அதிகமா சம்பாரிச்சான். அதுக்கப்புறமேல் அகமத் மீரன் என்ன அப்படின்னு எனக்கு சுத்தமா ஐடியாவே கிடையாது. அதுக்கப்புறமேல் இப்பதான் வந்துட்டு என் ஃபீடுக்கு வர அப்படி. ஆனா அவரு என் ஃபீடுக்கு வரல, அவரை பத்தி வேற ஏதோ என் வீடியோ தான் எனக்கு ஃபீட்ல வந்துச்சு. அடுத்தவங்க பெட்ரூம் எட்டி பாக்குறதுல பைல்வான் ரங்கநாதனோட சிஷ்ய புள்ளியா இருப்பான் போல இருக்கு. அடுத்தவங்க பர்சனல் லைஃப்ல என்ன நடக்குது, யாரு யாரு கூட இருக்கா, ஏன் இவங்க கூட போனாங்க, இத பத்தியே பேசி வச்சிருக்காங்க. யூடியூபின் நடுப்பக்க நக்கியாவே வாழ்ந்துட்டு இருக்கிறவர் தான் நம்ம அகமத் மீரனுங்க. அவனுக்கு என்ன வேலை? ஊரா போய் பொண்ணுங்க போட்டோ எடுக்கிறதா? இல்ல சார், கிசு கிசு கூட எழுதுவா சார். அதாவது கிசு கிசுப்பு பேசுவாங்கல்ல, அதை வந்துட்டு யூடியூப்ல உட்காந்து பேசிட்டு இருக்கிறவர் தான், வேற எதுவும் இல்ல. அவனா நீ? பார்வதி இந்த பிக் பாஸ்ல கலந்துக்கிட்டாங்க இல்லையா, அவங்கள பத்தியும் இந்த கமருதீன் நினைக்கிறேன் அவரை பத்தியும் வந்து ரொம்ப இழிவா பச்சை தேவையா அப்படின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி 2 மாசத்துக்கு முன்னாடி நம்ம அகமத் மீரன் ஏதோ ஒரு வீடியோ போட்டிருக்காரு. ஏதோ பிக் பாஸ் வீடியோ, அதான் அந்த கார்ல எல்லாம் வந்துட்டு ஏதோ பிக் பாஸ்ல ஒரு பெரிய சண்டையாச்சு, அதை வச்சு ஒரு வீடியோ போட்ட. அப்படி ஷோவோட ஸ்டாண்டர்ட்ஸை வந்து இறக்கி கொண்டு போய் வேற லெவலுக்கு வச்சுட்டாங்க. இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற 2 கண்டஸ்டன்ஸ், தேவையே இல்லாத பையன் இருக்கா இல்லையா கமருதீன், அப்புறம் இந்த தேவையே இல்லாதவர் இருக்கா இல்லையா பார்வதி. இப்ப இதுதான் பிரச்சனையே. இவன் வந்து தேவையே இல்லாமன்னு போக்கஸ் பண்ணி சொல்ற. அப்படியே இது வந்துட்டு வந்து தேவையில்லாமன்னு சொல்றத சொல்ல வரல, அதாவது கெட்ட வார்த்தையை தான் வந்துட்டு அப்படி சொல்ல வர. அப்படி என்ன வார்த்தை நான் சொல்ல உங்களுக்கு தெரியும். யார் சாமி இவன், எங்க இருந்து வந்திருக்கான்? காமத்தின் உச்சக்கட்டத்துல போயிட்டு இந்த காம பிசாசும் அந்த காம பிசாசும் சேர்ந்து. சோ இப்ப பிரச்சனை என்ன, இந்த அகமத் மீரன் இருக்கிற அப்படி இல்ல, இவர் வந்துட்டு இந்த கம்ருதனும் இந்த பார்வதியும் வந்துட்டு பச்சை தேவையே இல்லாத பையன் இருக்கான் இல்லையா கமருதீன், தேவையில்லாதவன் சொல்லலாம். ஆனா வந்துட்டு பச்சை தேவையில்லாதவன், அதாவது கெட்ட வார்த்தை சொல்ல வர. அப்படி அவ ஒரு தேவையே இல்லாதவ, நீ ஒரு பச்சை தேவையே இல்லாத. இவ்வளவு ட்ரிகர் ஆகி பேசியிருக்காரு எனக்கு புரியல. தேவையே இல்லாத பையன் இருக்கா இல்லையா கமருதீன், அப்புறம் இந்த தேவையே இல்லாதவர் இருக்கா இல்லையா பார்வதி. தேவையே இல்லாம இவன் தேவையில்லாம பேசிட்டே இருந்திருக்காங்க. இப்படி இது நடந்து 2 மாசம் ஆச்சு. ஆனா இதை வந்துட்டு ஏதோ ஒரு பெண்மணி வந்துட்டு இப்பதான் பாத்துருப்பாங்களாட்டு இருக்கு. அவங்க வந்து பாத்துட்டு அகமத் மீரனுக்கு ஏதோ மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த ஸ்டோரியை பார்த்துட்டு அப்படின்னு நம்மளோட தோழர் ஒருத்தங்க டிஎம் பண்ணி அபியூசிவா பேசுற, மைண்ட் யுவர் லாங்குவேஜ் அப்படின்னு திட்டிருந்தாங்க. அகமத் மீரன் இப்படி பேசுறதுனால அவருக்கு வந்துட்டு ஒரு பெண்மணி வந்துட்டு அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணிருக்காங்க ஸ்டோரியில. மிஸ்டர் வன்மா குடோ, இட்ஸ் ஜஸ்ட் a reality show, she didn't kill anyone or anything equivalent to it, it's just a mistake out of vengeance. நீ பண்ணுறது தான் பச்சை தேவையே இல்லாத வேலை. ஆக்சுவலி அவர் பண்றது தேவையில்லாத வேலை தான். abusing a woman with such words just for a reality show, how cheap and ill-minded narcissist you are. இவங்களே பயங்கர வன்மத்துல தான் கக்கியிருக்காங்க. சரி, இந்த மாதிரி வந்து சொல்லி அவங்க வந்து இவனை அசிங்கமா திட்டி அனுப்பிச்சிருக்காங்க மெசேஜ். அகமத் மீரனுக்கு பாத்தீங்கன்னா யூடியூப்ல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 7 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்ஸ்டாகிராம்ல அதே மாதிரி பாத்தீங்கன்னா 3 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அதனால ஆப்வியஸ்லி எத்தனையோ பேர் அப்ரிஷியேட் பண்றாங்கன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் 4-5 பேர் கழுவி ஊத்துறதெல்லாம் இருக்கும். ஆக்சுவலி இவன் பண்ணதுக்கு கழுவி ஊத்துறது வேற விஷயம். பட் இருந்தாலும் ஈஸியா அவாய்ட் பண்ணிருக்கலாம், இல்லாட்டி பர்சனலா மெசேஜ் போட்டுருக்கலாம். இவன் என்ன பண்றான், அந்த பொண்ணோட ப்ரொஃபைல டைரக்டா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அவனோட ஸ்டோரியில போட்டு அபியூசிவா கேரக்டர் அசோசியேஷன் பண்ணி பயங்கரமா வந்துட்டு கேவலமா அந்த பொண்ணு பேசியிருக்காங்க. ஸ்டோரி போட்டு அந்த பொண்ணு சொல்றது தப்புதான். ஆனா அதுக்கு வந்துட்டு இவன் ஸ்டோரிய போட்டு அந்த பொண்ணை வந்துட்டு அசிங்கமா பேசி வச்சிருக்காங்க. ஹைஸ்கூல்ல வந்துட்டு உன் மூஞ்சி கேவலமா இருக்குன்னு எல்லாம் கலாய்ச்சிருப்பாங்கன்னு சொல்லியிருக்காரு. உங்க வீட்டுல வந்துட்டு உன்னை தண்ணி திரிச்சிருப்பாங்கன்னு சொல்ற. அப்படி உன்னை பெத்ததுக்கு உங்க அம்மா அப்பா கேவலம் வெக்கப்பட்டுங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்க. அப்படி அதுவும் இல்லாம வீணடிக்கப்பட்ட கலாய்ச்சிட்டு. அப்படி இது வெறும் ஒரு ஸ்டோரி தான். இந்த மாதிரி வந்து மல்டிபிள் ஸ்டோரிஸ் அவன் வந்துட்டு அந்த பொண்ணு அசிங்கமா அபியூசிவா வந்துட்டு போட்டு ஸ்டோரிஸ் போட்டிருக்கான். அடுத்த ஸ்டோரியில பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த பொண்ணு மூஞ்சி வந்து செத்து போன மாதிரி இருக்கு அப்படின்லாம் வந்துட்டு ஏதோ போட்டிருக்கான். இந்த பொண்ணோட அப்பா அம்மாக்கெல்லாம் வந்துட்டு வெக்கமே இல்லையா இவளை வந்துட்டு பெத்ததுக்கு, இந்த மாதிரி மற்றவங்களை அசிங்கப்படுத்துறவளை வந்து பெத்ததுக்கு. நீ எத்தனை பேர் அசிங்கப்படுத்திருக்க, உங்க அம்மா அப்பா வெக்கப்படலையா? எனக்கு புரியல இவன் எப்படி சொல்றான்ட்டு. அதுக்கப்புறம் வேற I don't know how these பிச்சைக்காரிஸ் are even thinking they can silently get away with abusing boys in the DM. இது வந்துட்டு பாய்ஸ் கேர்ள்ஸ்ங்கிற கணக்கெல்லாம் வந்து சுத்தமா தூக்கி வச்சிருக்கேன். ஒரு வார்த்தை சொன்னதுக்கு எவ்வளவு ட்ரிகர் ஆகிறான் பாருங்களேன். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ பார்த்தா உனக்கு இன்னும் ட்ரிகர் ஆயிரும்னு நினைக்கிறேன். என்ன பத்தி கூட போடல, யாருக்கு தெரியும். என்னடா இவன் நிறைய போட்டிருக்கானுங்க, நான் கம்மி நினைச்சிட்டேன். இருங்க. 2 of her teeth are literally brown in color. எதுக்குடா நீ இவ்வளவு வந்துட்டு ட்ரிகரா இவ்வளவு போட்டுட்டு இருக்க? அந்த பொண்ணு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அந்த பொண்ணை வந்துட்டு இவளை வந்து எப்படி எல்லாம் அபியூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அவன் நினைச்சு
அப்படியே அப்சஸ் ஆகி வந்துட்டு போட்டுட்டு இருக்கான் ஸ்டோரியா. இவனை வந்துட்டு வேற யாரும் திட்டலையா எனக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ நிறைய பேர் திட்டி இருக்கணுமே, இவ்வளோ லட்சம் பேர் ஃபாலோ பண்றாங்க போது யாராச்சும் ஒருத்தங்க 2 பேர் வந்துட்டு திட்டதான் செய்வாங்க. நீங்க வந்து நல்லா கண்டென்ட் போட்டாவே வந்துட்டு திட்டதான் செய்வாங்க. இவன் வந்துட்டு பேசுறதே தேவையில்லாத வார்த்தைகள் தான் பேசிட்டு இருக்கான். அப்ப வந்து இவனை திட்டுறதுல நான் ஷாக்கே ஆகல. அவன் வந்து ஈஸியா அவாய்ட் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஆனா அவனுக்கு வந்து எவ்வளவு ட்ரிகர் ஆகுது பாத்தீங்களா. ட்ரிகர் ஆயிட்டு அந்த பொண்ணோட 2 பல்லு வந்துட்டு ப்ரௌனா இருக்குது அப்படின்னு அவ்வளவு டீட்டெயிலா நோண்டி பார்த்து இவளை வந்துட்டு எப்படி எல்லாம் அபியூஸ் பண்ணலாம் நோண்டி பார்த்துருக்காங்க. ஐயோ என்னங்க இவன், நான் நினைச்சது கூட ரொம்ப மோசமா இருக்கே. ஈவன் her parents and friends would spit on her face. அந்த பொண்ணோட மூஞ்சி எவ்வளவு கேவலமா இருக்குன்னா அவங்க அம்மா அப்பா கூட துப்புவாங்கலாம் சொல்லி வச்சிருக்காங்க. So such ugly creatures deserve to be called ugly. அட கன்றாவியே. இவன் சுயநலவால தான் இதெல்லாம் போட்டிருக்கானா. இவனை வந்துட்டு ஒரு வார்த்தை சொன்னதுக்காக, அதாவது அவனுக்கு ரீசனே இல்ல, எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு ரீசன் திட்டணும்னு திட்டிட்டு இருக்கான். அவன் என்ன நோக்கத்துல அதை பண்ணானோ அது நிறைவேற மாதிரி அவனோட ஃபாலோவர்ஸ் எல்லாரும் இந்த இன்சல்ட்ஸ் தானே இந்த மாதிரி ஆட்களை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க உடனே இந்த பொண்ணோட ப்ரொஃபைலுக்கு வந்து அவங்களோட டிஎம்ஸ்ல எல்லாம் ரொம்ப அசிங்கமா பேச ஆரம்பிச்சாங்க, தொடர்ச்சியா மிரட்டுறாங்க. ஐ டோன்ட் நோ மேன், லைக் யாரு இவனை வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இதெல்லாம் பண்றாங்கன்னு தெரியல. சீரியஸா உனக்கு அவ்வளோ ட்ரிகர் ஆகுதுன்னா அந்த பொண்ணுகிட்டே வந்துட்டு டைரக்டா மெசேஜ்ல கேட்டிருக்கலாம். இவ்வளவு ஃபாலோவர்ஸ் வச்சுட்டு ஏன் இவன் இவ்வளவு சீப்பா நடந்துக்கிறான்னு எனக்கு புரியல. யோ ஏன் இப்படி சீப்பா பண்ணிட்டு இருக்க? ஒரு ஆண் வந்து அவரோட டிக்னிட்டிக்காக நிக்கிறது வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு, ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருக்குன்னு ஊக்கப்படுத்துறாங்க. இவன் வந்து அவன் டிக்னிட்டிக்காக எல்லாம் நிக்கல. தயவு செய்து வந்து ஆண் பெண்ணுன்னு வந்து பிரிக்கவே வேணாம். அவன் தேவையில்லாம வார்த்தைகளை விட்டான். அவனை திட்டினது எனக்கு பெருசா தப்பா தெரியல, பட் ஆனா இருந்தாலும் தப்பு தான். அதுக்கு அவன் வந்து இவ்வளவு ட்ரிகர் ஆகி எவ்வளவு ஸ்மால் ஈகோ கொண்ட ஆளா இருக்கான். இதுக்கப்புறமே அவன் இன்னும் வந்து ஸ்டோரிலாம் போட்டுட்டே இருக்கானுங்க. யாருங்க இவன்? தேர்ட் ரேட்டட் ஃபாதர்லெஸ் கேர்ள். ஏன்டா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கோம்? இவனுக்கு வந்து சரளமா கெட்ட வார்த்தைகள் வருமாட்டிருக்கு. இவன் தான் ஆக்சுவலி வருத்தப்படணும் இப்படி எல்லாம் பேசுறதுக்கு. I got so many messages saying how it was refreshing to see a guy stand up for himself against these psychotic low society women. யார் இவனுக்கு சப்போர்ட் பண்றா எனக்கு புரியல. So cool to see the society changing and giving men the right amount of appreciation when they stand up against these evil morons. See, இது வந்து அவங்களுக்கு ஒருத்தங்க வந்து நம்ம அபியூஸ் பண்றோம்னா அவங்களுக்கு அகேன்ஸ்டா ஸ்டாண்ட் அப் பண்றோம்னா சரி இப்படி எல்லாம் பேசாதீங்க அப்படிலாம் சொல்றது, அது வந்து நீ வந்து அகேன்ஸ்டா ஸ்டாண்ட் அப் பண்ற. ஆக்சுவலி அவங்க சொல்ற மாதிரி ஃபாதர்லெஸ்ங்கிற, நீ கேவலமா இருக்குங்கிற, என்னென்னமோ அசிங்கமா நீ பேசி ஸ்டோரி எல்லாம் போட்டுட்டு நீ வந்து ஸ்டாண்ட் அப் பண்ற. எனக்கு புரியல எப்படி ஸ்டாண்ட் அப். இது வந்து என்னால ஒரு விஷயம் தான் சொல்ல முடியும், அஹ்மத் மீரன் தான் இன்னும் வளர வேண்டிய ஆளா இருக்கு. அப்படி இப்படி பண்றது உனக்கே சிறுமலத்தனமா தெரியல. பேருக்கு தான் இத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்கு, ஆனா மெச்சூரிட்டி அவனுக்கு சுத்தமா இல்லைன்னு தெரியுது. இவன் பண்றது வந்து ஸ்டாண்ட் அப் எல்லாம் ஒன்றும் கிடையாது. இஸ் ஜஸ்ட் ட்ரிகர்ட் அண்ட் வந்துட்டு அந்த பொண்ணை எப்படியாச்சும் நான் அபியூஸ் பண்ணணும்னு அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கானமோ. இவனுக்கு யாராச்சும் இன்கேஸ் நீங்க வந்து சப்போர்ட் பண்றீங்க, தயவுசெய்து இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாதீங்க. அவ்வளவுதான். அண்ட் இதை வந்துட்டு ஆண் பெண்ணுன்னு வந்துட்டு பிரிக்க தேவையே இல்லை. அஹ்மத் மீரன் தேவையில்லாம வார்த்தைகளை விட்டா அதுக்கு வாங்கலாம். அதுக்கு ஆக்சுவலி அவன் டிஎம்லயே மெசேஜ் போட்டுருக்கலாம், வேணா திரும்ப கழுவி கூட அவங்க ஊத்திருக்கலாம். ஆனா இங்க வந்துட்டு கழுவி ஊத்திட்டு இருக்கா என்னமோ. நான் இதை மெயினா பேசணும்னு நினைச்சதே வந்துட்டு இதை வந்துட்டு வேற யாரும் என்டர்டெயின் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இதை பேசுறேன். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா அதை வந்து என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு அஹ்மத் மீரன் தான் சரியா பண்ற அப்படி அது தப்பு. யாராச்சும் பண்றாங்கன்னு தெரியல, அட்லீஸ்ட் அவன் வந்து ஸ்டோரியில அப்படிதான் போடுறான். அப்படி பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். இதுக்கு வந்து அஹ்மத் மீரன் ரிப்ளை வேணாலும் போடலாம், பட் எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் பெரிய மேட்டரா இருக்காது. ஓகே, கண்டினியூ பண்ணலாம். நம்ம நார்மல் ரீல்ஸ்க்கு போகலாம். இல்ல எனக்கு வேணாம் ப்ரோ. ஆய்க்குடியா? விடுங்க, கம்பல் பண்ணாதீங்க. என்னங்க இடம் பேரு ஆய்க்குடி? எந்த ஊருங்க இது? புதுசா இருந்தால் வேணாம் ப்ரோ. புது ஆய்க்குடி ஏங்க உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? அதான் பழைய ஆய்க்குடி வேணான்னு சொல்லிட்டல, விட்டு தொலைங்கல. அவங்க அவரை வந்துட்டு ஆய்க்குடி ஆய்க்குடின்னு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க தயவுசெய்து. யாருங்க சேர் பண்றா? ஆமா, இப்படி ரியாக்ஷன் விட்டாலாம் சேர் பண்றாங்க. என்ன நக்கல் பண்றீங்க? சரியா, சாப்பிட்டு 4 நாள் ஆச்சுயா. சாப்பிட்டு 4 நாள் ஆகும். ஐயா ஒரு 10 ரூபா இருந்தா கொடுங்க. வியாபாரம் தொந்தரவு பண்ணாப்பா, கிளம்புப்பா. ஐயா ஒரு 10 ரூபா கொடுங்க. இவன் வேற, இந்தபடி கிளம்பு. ரொம்ப நன்றியா. ஒரு டீ 12 ரூபா. ஐயா ஒரு 2 ரூபா கொடுங்க. பிஎம் பதவி வந்து கொடுக்குறாங்க. சிஎம் ஆனா என்ன பண்ணுவீங்க? சிஎம் ஆனா விமல் கிட்ட போய் சிஎம் ஆனா என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறாங்க. பிஎம் ஆனா எந்த விஷயத்த இது வேணாம் மொத்தமா ஒழிச்சிருவீங்கன்னா எந்த? பிரைம் மினிஸ்டர் போயிட்டாங்க. பிஎம்னா என்ன? பிரைம் மினிஸ்டர்னு நான் ப்ரொடக்ஷன் மேனேஜர் நினைச்சேன். வில்லேஜ் சப்ஜெக்டா பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஒரு நிறைய பெரிய பெரிய படங்கள் பார்த்துட்டு இருக்கோம். வர்றதானே பண்ண முடியும்.
எனக்கு என்ன படம் வருதோ அதான் பண்ண முடியுங்கிற. தோத்துக்கிட்டே இருக்கீடா. நீங்க அதுக்கு ஏதாவது முயற்சி அந்த மாதிரி ஏதாவது இப்ப நமக்கு பெரிய படம் பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் அந்த மாதிரி? இதுவும் பெரிய படம் தான். இல்லண்ணா அவர் உங்ககிட்ட மாட்டலடா, நீ தான் அவர்கிட்ட மாட்டிருக்க. ரொம்ப வலிஞ்சு ஒரு பொண்ணுக்கு பின்னாடி போற கேரக்டர் கிடையாது. ஓகே வர்ற கதையில சொல்றேன். கதையில சொல்றாரு, நேர்ல இல்ல. லட்டு திருடி திங்க போட்டுக்கிற சட்டை கூட இல்லாம இருக்க. பள்ளிக்கூடம் பக்கம் போய் நான் பார்த்தது இல்ல. இருந்தும் உனக்கு சுக்கி இந்துமதின்னு 2 காதல்னு பேசிக்கிறாங்க. ஆமா இல்ல, ஆனா சோட்டா பீம் ஸ்ட்ராங்கா இருக்கான்ல, அதான் மேட்ரு. உனக்கு சண்டை போடவும் தெரியல, தீர்ப்பு சொல்லவும் தெரியல. அந்த சின்ன பையன் பீம நம்பிதான் உன் வாழ்க்கை ஓடுது. இதுல இந்துமதி அம்மா யாருன்னு சொல்ல மாட்டேன். உன்னால எல்லாரும் டுண்டு நாண்டி மேல சந்தேகம் இல்ல. இந்துமதியோட அம்மா டுண்டு நாண்டியா? சுக்கியும் இந்துமதியும் சிஸ்டர்ஸா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ये तुम्हारा पेपर मैथ्स था, ठीक? अब इसमें QR कोड दे रखा है, ठीक है? QR कोड स्कैन करो, देखो इधर। சிபிஎஸ்இ எக்ஸாம்ல ஒரு QR கோட் இருந்திருக்கு. अब तुम QR कोड स्कैन करोगे तो तुम्हें मिलेगा YouTube का लिंक। YouTube पे क्या है? ஸ்கேன் பண்ணி பார்த்தா ரிக்ரோல் ஆயிருக்குங்க. இந்த வீடியோ ப்ளே ஆயிருக்கு. இது எனக்கு வந்து உண்மையான்னு தெரியல. நிஜமா யாராச்சும் நீங்க வந்து சிபிஎஸ்இல எக்ஸாம் எழுதும்போது இந்த மாதிரி நடந்துச்சுன்னா எனக்கு வந்து மறக்காம சொல்லுங்க. நிஜமான எக்ஸாம்ல எப்படி இதெல்லாம் நடந்துச்சு? இது கூட செக் பண்ணாம பேப்பர் கொடுத்துருப்பாங்க. நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி வந்துச்சு, அதனால தான் நான் கேட்கறேன். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? இன்னைக்கு 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் போர்டு எக்ஸாம் முடிஞ்சதுன்னு சரி ரிவ்யூ பண்ணலாமே பேப்பர் எடுத்தாங்க. பேப்பர்ல ஃப்ரண்ட் பேஜ்ல ஒரு QR கொடுத்துருந்தாங்க சிபிஎஸ்சில இருந்து. சரி இது என்ன QRஆ இருக்கும், ஒருவேளை ஏதாவது யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பசங்களுக்கு தேவையான டிப்ஸ் எதாவது கொடுத்துருக்காங்களா பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணலாம். ஐ டுக் த ஸ்கேனர். ஐ வில் ஷோ யூ தி சர்ப்ரைஸ். கம் see. I'm just scanning this. நிஜமாவே பண்ணிருக்காரு. எப்படிங்க? நான் எழுதும்போதெல்லாம் எதுவும் நடக்கலையே. சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ் கெட்டிங் ரிக்ரோல்ட் பிஃபோர் GTA 6. அடிக்கவே கீழே விழுகுறியா? என்னடா அவார்டா கொடுக்குறான், இப்படி ஆக்ட் பண்றியா? அடிக்கிறதா? பக்கத்துல கூட போலீங்க. கை இங்க இருக்கு, மூஞ்சி இங்க இருக்கு. அண்ணா இந்த டைரி மில்க் எவ்வளோ? இது 20 ரூபாப்பா. அது இல்ல ரேட் அதிகம்ப்பா. இல்ல ரேட் அதிகம்ப்பா. கன்ஃபார்ம் அப்பா வாங்கிடுவான். பையனோட ஈகோவை ட்ரிகர் பண்ணிட்டா அப்படி தாத்தா. பாருங்க 2000 ரூபாய் நோட்டை கொடுத்து வாங்குவான்னு நினைக்கிறேன். இல்ல ரேட் அதிகம்ப்பா. என்னப்பா ஈகோ ட்ரிகர் ஆகுதா? வாங்க காசு சரியாப்பா. ஈகோ பண்ணணும்னா கூட காசு தேவைப்படுது. டேய் ஒண்ணு கடிக்கிற இடமாடா. ஒண்ணு கடிக்கிற இடமாடா. டேய் உனக்கு சொல்றேன். டேய் சொல்லிட்டு போ. அடிக்க அடிக்க வந்து கேட்டா அவர் வந்து காலெல்லாம் ஒண்ணு கடிச்சிட்டு போயிடுறாரு. அவன் காலையே அவன் ஒண்ணு கடிக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. சொல்றா அண்ணனுக்கு அர்ஜென்டா இருக்குதுடா. சொல்றா ஒண்ணு கடிக்கிற இடம் நினைச்சேன்டா. ஆனா ஆக்சுவலி சரக்கு அடிச்சா இந்த அளவுக்கு ஆக்ட் பண்ணுவாங்களா? நான் பார்த்தது இல்லாதனால கேட்கறேன். ஓகே கைஸ், இதோட இந்த ரீல்ஸ் செக்ஷன் முடிச்சுக்கலாம். நம்ம மீண்டும் மற்றொரு வீடியோ சொல்லிப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பீஸ்.